அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திய மீனவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு, அதாவது சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னையிலேருந்து சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு காலை அதிகாலையில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 9.3 அந்த நிலநடுக்கம் பதிவானுச்சு. உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 14 நாடுகளில் இந்த சுனாமி பேரலையானது அடிச்சிச்சு. இந்த பேரலையில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்களில் அதிகமாக இந்த சுனாமி பேரலை ஏற்பட்டுச்சு. இந்த பேரலையில் பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் 10,000 பேரும், கடலூரை பார்த்திங்கன்னா 610 பேரும், நாகப்பட்டினத்தை பார்த்திங்கன்னா 229 பேரும் பலியானாங்க. இந்த பேரலை உலகம் முழுக்க எத்தனை பேர் பலியானாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2,30,000 பேர் மொத்தமாக இந்த சுனாமி பேரலையால் உயிரிழந்தாங்க. அதுக்கான நினைவேந்தல் இன்று நடக்குது. அந்த நினைவேந்தல் அன்று கடலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக, அதாவது சுனாமி அடித்த இந்த நாளில் வழக்கத்துக்கு மாறாக கடல் அலைகள் மேல் நோக்கி எழும்பி வருது. அந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது எங்கேருந்து எடுக்கப்பட்ட வீடியோன்னு பார்த்திங்கன்னா, நான் காரைக்கால் துறைமுகத்திலேருந்து எடுத்திருக்கோம். இங்கிருந்து கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி அந்த மாநிலத்தில் பார்த்திங்கன்னா 710 பேர் உயிரிழந்தாங்க. இந்த மாதிரி காலையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. காலையிலே கடற்கரையில் குவிந்த மக்கள் கொத்து கொத்தாக சத்தம் அடைஞ்சாங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுனாமி பாதித்த மாவட்டங்களில் நீங்கள் இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.